நீதிபதி வந்து ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு அதிரடியா அறிவிச்ச உடனேயே, கோர்ட்லயே ஞானசேகரன் கதறி அழுததா சொல்றாங்களே! இல்ல. அது வந்து இந்த வழக்குல வந்து எனக்கு குறைந்தபட்ச தண்டனை குடுங்க. நான் ஒரே ஒருத்தன் தான் வீட்ல வந்து சம்பாரிக்கக்கூடியவன். என்னுடைய தகப்பனார். எனக்கு ஒரு மகள் இருக்காங்க. எனக்கு அதிகமான கடன்கள் இருக்கு. மனைவி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, சகோதரி இருக்காங்க. நான் சிறைக்கு சென்றா அவங்க என் குடும்பத்தை பார்க்க முடியாது. அதனால வந்து என்னுடைய தண்டனை வந்து கொஞ்சம் குறைவா செஞ்சு குடுங்கன்னு சொல்லிட்டு மன்றாடி இருக்கிறாரு. இவரு ஞானசேகரன் இல்ல. எந்த ஒரு குற்றவாளிக்கு தண்டனை வந்து நீதிமன்றம் அறிவிச்ச பிறகு, அந்த குற்றவாளி நீதிபதியிடம் வந்து மன்றாடுறதுன்றது சகஜம் தான். ஆனா இந்த வழக்குல வந்து ஒரு மன்றாடணும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரார்டினரியா கருதப்படுகிறது. பொதுவா நீதிமன்றத்துல அந்த 2 தரப்பு வாதங்கள் நடக்கும் இல்லையா? அந்த 2 தரப்பு வாதங்கள்ல என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் முன்வைக்கப்பட்டுச்சுன்னு சொல்ல முடியுமா? இல்ல. அது வந்து கான்ஃபிடென்ஷியலா தான் இந்த கேஸ் நடந்துச்சு ஆக்சுவலா. அரசு தரப்பு வந்து முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவியின் சார்பாக அனைத்து இந்த வழக்குகள்ல போடப்பட்ட குற்றப்பத்திரிகை, தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையிலிருந்து எல்லாமே என்னெல்லாம் எதிரா இருக்கும் ஞானசேகரனுக்கு, அந்த எதிரான விஷயங்கள் அனைத்தையும் வந்து நீதிமன்றத்தில் எடுத்து வச்சாங்க. அதே மாதிரி அ ம குற்றவாளியான ஞானசேகரனுடைய வழக்கறிஞரும், அவரு இந்த வழக்குல எந்தெந்த செக்ஷன்ஸ், அதாவது ஒரு சில செக்ஷன்ஸ் போட்டு இத்தனை செக்ஷன் போட்டிருக்காங்க. அதில எந்தெந்த செக்ஷன் வந்து அவர் வந்து அட்ராக்ட் ஆகாது. அவர் இந்த நேரத்தில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிரிக்கு சார்பாக வழக்கறிஞர் பேசினாங்க. இருந்தாலும் 2 தரப்புடைய வாதத்தையும் கேட்டு கூர்ந்து ஆராய்ந்து தான் நீதிபதி வந்து இவர் குற்றவாளின்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. பட் ஆனா அந்த ஆர்டரோட விஷயங்கள் என்னென்ன தொடர்ந்து வரப்போகுது, என்னென்ன இந்த சாராம்சம் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்ல தெரியும்னு பார்த்தா நம்ம 2ஆம் தேதி ஜூன் மாதம் தான் நம்மளுக்கு தெரியும். அரசு தரப்பு அட்வொகேட் தரப்புல வந்து ஞானசேகரனுக்கு கொஞ்சம் கூட கருணையே காட்டக்கூடாது. ஒரு மிருகத்தனமான கடுமையான தண்டனைகளை கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஆர்குமெண்ட் பண்ணதா சொல்றாங்களே! ஆமா. ஏன்னா இந்த ஒரு வழக்கு கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு தான் வருங்காலத்தில் யாருமே இந்த மாதிரி தவறை செய்யக்கூடாது. தவறு செய்தால் இந்த மாதிரி தண்டனை நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுக்கப்படுன்ற ஒரு அச்ச உணர்வு ஏற்படும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி தவறுகளை தொடர்ந்து செய்ய மாட்டாங்கன்ற காரணத்துக்காகவே இந்த வழக்கில் வந்து அதிகப்படியான தண்டனை தர வேண்டும் சொல்லிட்டு நாங்கள் நீதிபதியிடம் மன்றாடி முறையிட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே கேரளாவில் வந்து தன்னுடைய காதலனை விஷம் வைத்து படுகொலை செய்த காதலிக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்பொழுது, நான் படிக்கணும், நான் வேலைக்கு போயிடணும், எனக்கு கனவு நிறைய இருக்கு, எனக்கு வயசான அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களாம் பார்த்துக்கணும், எனக்கு குறைஞ்சபட்ச தண்டனையாக கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி தான் ஞானசேகரனும், எனக்கு வயசான அம்மா இருக்காங்க, ஒரு பெண் குழந்தை இருக்கு, கடன் இருக்கு, எனக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாரா? இல்லை இதுக்கு சட்டத்துக்குள்ள இடம் இருக்கா? இல்லை, குற்றவாளின்னு சொல்லி சாட்டப்பட்டதுக்கு அப்புறமா தண்டனை கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு சொல்லி நீதிபதியிடம் மன்றாடுறதுன்றது அனைத்து குற்றவாளிகளும் செய்கிறது தான். அதே தான் ஒரு ஞானசேகரனும் வந்து சொல்கிறாரு நீதிபதியிடம், என்னோட கொஞ்சம் கருணை காட்டுங்கன்னு சொல்லி. கருணையே இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணதுக்கப்புறமா அந்த குற்றவாளி வந்து நீதிபதி எப்படி கருணை காட்டுவாங்க?